ஒரு டைமு நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே குடிமகன் அதாவது சிட்டிசன் ஆயிட்டீங்க அப்படின்னா அது தொடர்ந்து இருக்குமா? ஆர்டிகல் 10 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய், திஸ் இஸ் ஆடம்ஸ் லாடஸ்க். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 10 என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 10 என்ன சொல்லுது அப்படின்னா கண்டினியூன்ஸ் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். இப்போ இதை படிக்கிறேன். எவ்ரி பர்சன் ஹூ இஸ் ஆர் இஸ் டீம்டு டு பி a citizen of India under any of the foregoing provisions of this part shall, subject to the provisions of any law that may be made by parliament, continue to be such citizen. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தா ஆர்டிகல் 5லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே இந்திய சிட்டிசனாக இருக்கிறவங்க, அதாவது இந்திய குடிமகனாக இருக்கவங்க தொடர்ந்து இந்தியன் குடிமகனாகவே இருப்பாங்க அப்படின்னு கேரண்டி கொடுக்குற ப்ரொவிஷன் தான் ஆர்டிகல் 10. ஆனால் இந்த கண்டினியூஷன், அதாவது சிட்டிசன்ஷிப்போட கண்டினியூஷன் பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணுற லாஸுக்கு சப்ஜெக்டாகவும் இருக்கும். அதாவது நீங்கள் சிட்டிசனாக இருப்பீங்க எது வரைக்கும் அப்படின்னா, இது சம்மந்தமாக பார்லிமெண்ட் லா மேக் பண்ணுற வரைக்கும். அதாவது இப்போ இதுக்கு கீழே நீங்கள் சிட்டிசன்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு லா மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லா அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு தான் இந்த ஆர்டிகல் 10 சொல்லுது. சிம்பிளாக சொன்னால் இந்த ஆர்டிகல் 10 சிட்டிசன்ஷிப்புக்கு, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே சிட்டிசன்ஷிப்புக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியும் கண்டினியூட்டியும் கொடுக்குது. அதுதான் ஆர்டிகல் 10. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது சிம்பிளாக புரியறதுக்கு. 1950, அதாவது கான்ஸ்டியூஷன் கமெண்ட்ஸ் ஆன இயரில் ஒரு பர்சன் இந்த ப்ரொவிஷன்ஸ் கீழே, அதாவது ஆர்டிகல் 5, 6, 7 அந்த ப்ரொவிஷன்ஸ் கீழே ஒருத்தர் இந்தியன் சிட்டிசன் ஆகுறாரு. அவர் இந்த ஆர்டிகல் 10 கீழே தொடர்ந்து இந்தியாவோட குடிமகனாகவே இருப்பார். அன்லெஸ் இந்த சிட்டிசன்ஷிப்புக்கு பார்லிமெண்ட் வேறு ரூல்ஸ் அண்ட் லாஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த லா படி இவங்க ரிலேட் ஆவாங்க. சிம்பிளாக ஆர்டிகல் 10 என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஒரு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் கீழே சிட்டிசன் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து சிட்டிசனாகவே இருப்பாங்க. அந்த ஸ்டெபிலிட்டி கொடுக்குறது தான் ஆர்டிகல் 10.